ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு 1.25 டம்ளர் எடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 படி பிடிக்குங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதில் எடுத்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு எடுத்துக்கு நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாட்டி வாஷ் பண்ண போதும். ஸோ இது கூட நம்ம மஞ்சள் உப்பும் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கிறோம் தனியாக. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 3/4 டம்ளர் தண்ணி. ஸோ இதை 2 விசில் விட்டு எடுத்து பிரியாணி செய்வதற்கு என்னென்ன பொருள்லாம் அரைச்சிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு. இது பெரிய பல்லுங்கிறதுனால 2 பல்லாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சம் பெருசாக, ஒரு இவ்வளோ சேரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் இங்கே சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 3/4 டீஸ்பூன், பட்டை 2-3, பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை, அப்புறம் அந்த அனாசி முக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீளமாக பிளாக் கலரில் இருக்கும். இது ஒரு சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து கடற்பாரி பாசி, அடுத்தது வந்து இது ஏலக்காய் ஒரு 3 சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சா இப்படி இந்த மாதிரி குறவரன்னு வந்துருக்குது. இதுக்கு மேலே இதில் நைஸாக அரைக்க முடியாது. இது கூட ஏதாவது சேர்த்தனா தான் நைஸாக அரைக்கும். ஸோ இது கூட நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் இருந்தது இல்லைங்களா, இதை போட்டு ஒரு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா பாருங்க, ரொம்ப நைஸாக இல்லை, இந்த மாதிரி. ஓகேங்களா. 2 பெல்லாரி வெங்காயம், 2 தக்காளி. ஸோ வெங்காயம் சேர்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பிரியாணி தாளிப்புக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு ஸ்டார் பூவு, 2 ஏலக்காய், பட்டை நான் பெருசாக எடுத்துக்கிறேன், நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். அடுத்தது கல்பாசி கொஞ்சம், அப்புறம் ரோஸ் பெட்டல் ட்ரை, அப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த பிரிஞ்சி இலைங்க, இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது வெங்காயம் 2 ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறோம், பெரிய வெங்காயம் பல்லாரி, தக்காளி 2 சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க, அப்புறம் புதினா ஒரு நாம்பு, மல்லித்தலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு. ஓகேங்களா. அது ஒரு நாம்பு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் வாங்க. பார்த்தீங்கன்னா குக்கரை வச்சு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய், அடுத்தது நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். எல்லாம் காஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம்ல ஸ்பைசஸ், ஸோ இதெல்லாம் கொட்டிக்கலாம். இலையும் இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனிஷாக, நல்லா முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரு, அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா வதங்கட்டும். அதுங்க இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பட்டை, லவங்கம், இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அதை இதை கொட்டி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் வதங்கணும். இதை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இது பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கரையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அதிகமாக வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன். ஸோ இதில் இந்த தக்காளி இதெல்லாம் கரையிறதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி இதெல்லாம் கரைஞ்சிடும். கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா
பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பைஸ்லேயே போட்டு அரைச்சிட்டோம், அதனால் இதில் போடலை. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக பிரியாணி மசாலா உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். போட்டு இதில் நல்லா கலரி விடுங்க. இதுதான் அவ்வளோதான். இதுக்கு போட வேண்டிய ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு இந்த பச்சை வாசம் இதுவும் போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம கறி எடுத்து கொட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா கறி வந்து 2 விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இதில் கொட்டிக்கலாம். ஸோ அந்த கறியை போட்டுக்கலாம். அதில் தண்ணி நல்லா கம்மியாக ஊற்றி வேக வச்சோம் இல்லையா, அதனால தண்ணி ஓரளவு கம்மியாக தான் இருந்தது. இதில் வேகட்டும். இப்போ நம்ம இதில் தயிர் பண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் போதும். தயிர், புதினா மல்லித்தலை போட்டு 2 கிண்டிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மிளகா பவுடர் எதுவுமே போடவே இல்லை. ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் இதில் இருக்கிற ஸ்பைசஸில் இருக்கிற காரமே தான். அடுத்து நம்ம ஒரு அரிசி நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் போட்டுடலாம். போட்டு கலரை விட்டு இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 1.25 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றோம் இல்லைங்களா, அந்த ரேஞ்சுங்க. ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம உப்பு பார்த்தோம்னா 1 2 ஒரு 3 ஆல்ரெடி வேகும் போது கொஞ்சோண்டு போட்டோம். ஒரு 3.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்குறேங்க. அப்புறம் நம்ம இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் போட வேண்டியது எல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் பார்த்துட்டு தான் நம்ம மூடி வைக்க போகிறோம். அப்போ பார்த்து வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே மல்லி போட்டாச்சு, மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இன்னும் நம்ம இதுக்கு நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் கொஞ்சம் போட்டிருந்தோம் 1 டீஸ்பூனு. ஹீட்டில் இது வந்து கரைஞ்சி வந்துருச்சுங்களா. எஸ். இப்போ இதில் இன்னும் லெமன் புழிஞ்சு விடணும். லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்துட்டு புழிஞ்சு விட்டுறணும். புழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு கலரி விட்டு இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு கொஞ்சம் கொதி வந்ததும் உப்பு பார்த்துட்டு நாம் மூடி வச்சிடலாம். ஸோ கொதிக்குது. இப்போ நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் பார்த்தாச்சு, போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். ஒரு 2 இல்லை 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ஒரு 3 விசில் வந்துருச்சுங்க. ஸோ இனிமேட்டுக்கு அதாவது நான் தம் தான் போடலை, ஜஸ்ட்டு இதை மட்டும் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ளேமை மட்டும் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வச்சு இருந்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு.
மட்டன் பீஸு நல்லா வெந்திருக்குது, சூடாக இருக்குது. நாங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுருக்கோம், மட்டன் பிரியாணி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.